வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு அருமையான ஒரு ஹல்வா ரெசிபி. ஸோ இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து பைனாப்பிள் ஹல்வா. ஸோ எந்த எசன்ஸ் எந்த கலர் எதுவுமே இல்லாமல் ரொம்பவே டேஸ்டியாகவும் ஹெல்த்தியான பைனாப்பிள் ஹல்வா வந்து நம்ம வீட்டில் எப்படி செய்யணும்னு வாங்க பார்க்கலாம். ஸோ அந்த பைனாப்பிள் ஹல்வா செய்யறதுக்கு தேவையான பொருளும் செய்முறை என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு பைனாப்பிள் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதோட தோல் சீவி அந்த இலையெல்லாம் வந்து நம்ம சாப் பண்ணி எடுத்துடணும். ஸோ உள்ளே இருக்கிற பழத்தை போட்டு நம்ம கட் பண்ணி 2 கப் அளவுக்கு வந்து பழம் வந்து நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஏற்கனவே ஒரு கப் அளவுக்கு வந்து பழத்தை வந்து நான் கட் பண்ணி சேர்த்துட்டேன். அடுத்ததாக வந்து இன்னொரு கப் அளவுக்கு வந்து பைனாப்பிள் வந்து நம்ம க்யூப்ஸை வந்து இதில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதில் வந்து 1 கப் அளவுக்கு வந்து தண்ணி விட்டுக்குங்க. தண்ணி விட்டுட்டு இப்போ இது வந்து நல்லா வந்து ஸ்மூத்தாக வந்து நம்ம ஜூஸ் மாதிரி பல்ப் மாதிரி அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக அரைச்சாச்சு. இப்போ ஒரு ஃபில்டர் வச்சுட்டு நம்ம வந்து இதை வடிகட்டிக்கலாம். ஜூஸை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா வந்து ஜூஸை வந்து ஒரு ஸ்பூன் வச்சு மேலே வந்து கலந்து விட்டுட்டே வாங்க. ஸோ லாஸ்ட்டில் வந்து இது மாதிரி பல்ப் வரும்போது திக்காகிட்டோன்னே நம்ம இன்னொரு கப் அளவுக்கு வந்து இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா அதில் இருக்கிற ஜூஸில் இருக்கிற ஃப்ளேவர்லாம் வந்து நல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபுல் ஜூஸை வந்து 2 கப்பு தண்ணி சேர்த்து டோட்டலாக வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து 1 கப் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துங்க. ஸோ கார்ன்ஃப்ளவர் ஸ்டார்ச் இது சேர்த்துட்டு நல்லா வந்து இதை கலந்து விடுங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டிலாம் இல்லாமல் லம்ஸ்லாம் இல்லாமல் நல்லா வந்து கரைச்சிக்கோங்க. ஸோ நீங்கள் நல்லா ஒரு பீட்டர் இல்லைன்னா ஃபோர்க் வச்சு நல்லாவே இதை கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இதை பாருங்கள், ஃபுல் 1 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து இல்லை நான் சேர்த்துட்டு இது வந்து நல்லா வந்து கரைச்சி விடுங்க. ஏன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து அடியில் செட்டில் ஆகிடும். ஸோ நல்லாவே இது வந்து கலந்து விடுங்க கட்டிலாம் இல்லாமல். அடுத்ததாக வந்து ஒரு கடாயில் வந்து 2 கப் அளவுக்கு வந்து சர்க்கரை சேர்த்துக்குங்க. இதில் வந்து 1 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ சர்க்கரை வந்து நல்லா கரையட்டும். சர்க்கரை பாருங்கள் நல்லா கரைஞ்சோன்னே நம்ம வந்து 1 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வந்து இந்த சர்க்கரை தண்ணியை வந்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். ரொம்ப நேரம் எந்த பதமும் வரணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 1 மினிட் போல் நல்லா கொதிக்க விட்டுடலாம். அதனால் 1 மினிட் கொதித்ததுக்கப்புறம் திருப்பி நம்ம இந்த பைனாப்பிள் கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து அடியில் செட்டில் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இது 1 மினிட் நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஃப்ளேம் வந்து லோ பண்ணிட்டு நம்ம கலந்து வச்சுருக்க பைனாப்பிள் ஜூஸும் கார்ன்ஃப்ளவர் மாவும் இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ வந்து ஃப்ளேம் லோலேயே வச்சுட்டு இது வந்து விடாமல் வந்து கலந்து விட்டுட்டே இருங்க. நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட் ஆகணும். ஸோ இது வந்து ஸ்லைட்டாக திக்காக ஆரம்பிக்கணும். பாருங்கள், ஸ்லைட்டாக திக்காக ஆரம்பிக்குது. ஸோ கட்டிலாம் வராமல் இருக்கிறதுக்காக வந்து விடாமல் வந்து கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்கள், கலரை நல்லா வந்து ஸ்மூத்தாக பாருங்கள், எந்த லம்ஸும் இல்லாமல் நல்லா திக் பேஸ்டாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஃப்ளேம் வந்து லோலேயே வைங்க. அப்புறம் கை வந்து விடாமல் வந்து கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்கள், சூப்பராக கலர்லாம் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி பைனாப்பிள் வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இதில் வந்து நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஜஸ்ட் ஆப்ஷனல், வேணான்னா கூட விட்டுடலாம். ஏற்கனவே நம்ம எடுத்த பழம் வந்து நல்லா பழமாக இருக்கிறதுனால அது கலர் ஏற்கனவே வந்து நல்லா எல்லோ கலர் இருக்குது. ஸோ பாருங்கள், நல்லா வந்து நம்ம ஹல்வா வந்து கொஞ்சம் கெட்டிப்பட்டு ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். அதுவும் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா ஏலக்காய் பொடி வந்து நல்லா ஈக்குவலாக வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. அடுத்ததாக வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பொடியாக நறுக்குன நட்ஸை சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து பாதாம் சேர்த்துக்கிறேன். ஸோ இது வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. ஸோ பாருங்கள், நம்ம பார்க்குறதுக்கே நம்ம ஹல்வா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. கலர்ஃபுல்லாக நல்லா அந்த எல்லோ கலர் பார்க்குறதுக்கும் நல்லா சூப்பராக இருக்குது. அதேமாதிரி அந்த பழத்தோட வாசனையை வந்து நம்ம செய்ய சூப்பராக வாசனை வருது, கம்மன்னு. இப்போ இதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கணும். ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், இப்போ ஹல்வா வந்து நல்லா வந்து திரண்டு வருது பாருங்கள் நல்லா. ஸோ அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நெய் சேர்க்க ஆரம்பிங்க. இப்போ நல்லா சேர்த்துட்டோம். நெய்யில் வந்து நல்லா உள்ளே அப்சார்ப் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த 2வது டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு இதுவும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து நம்ம 3 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம். ஸோ நெய் ஆட் பண்ண நெய் வந்து அப்சார்ப் பண்ணிக்கும். ஸோ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு பாருங்கள். இப்போ நம்ம ஹல்வா வந்து பாருங்கள் எவ்வளோ பளபளன்னு நல்லா கிளாஸியாக இருக்குது. நம்ம ஒன்று சேர்த்து விட்டால் அது அப்படியே இருக்குது கலையாமல். ஸோ கரெக்டான பதம் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வந்து கிண்டி விட்டுட்டே இருங்க. விடாமல் ஃப்ளேம் வந்து லோலேயே வச்சுருங்க. அப்புறம் வந்து நெய் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து நம்ம ஒரு ட்ரேயில் போட்டு நம்ம இது வந்து க்யூப்ஸாக கட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு மோல்டிங் ட்ரேயில் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து நல்லா கொஞ்சம் நெய் வந்து நம்ம தடவி விட்டுக்கலாம். நெய் நல்லா தடவினதுக்கப்புறம் பொடியாக நறுக்குன்னு நட்ஸ் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம. ஸோ நம்மளுக்கு வந்து பேஸில் வந்து நல்லா திருப்பி போடும்போது நல்லா நட்ஸாக இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஹல்வா வந்து இதில் போர் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் நம்ம ஆட் பண்ணும்போது கன்சிஸ்டன்சி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. கலரும் பார்க்கறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாத்தையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணிட்டு இது கொஞ்சம் நல்லா லெவல் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நல்லா லெவல் பண்ணதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நட்ஸ் வந்து மேல் பக்கமாக வந்து நம்ம தூவி விட்டுக்கலாம். ஸோ அது வந்து நல்லா பார்க்குறதுக்கு நல்லா கொஞ்சம் அழகாக இருக்கும். அது வந்து ஸ்லைட்டாக வந்து நம்ம கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அது வந்து நல்லா கொஞ்சம் அதில் ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ இது வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு குறைஞ்சது வந்து ஒரு 2 மணி நேரம் போல் செட் ஆக விட்டுறலாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து பீஸ் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நல்லா வந்து ரூம் டெம்பரேச்சரில் ஆற விட்டுருங்க. குறைஞ்சது வந்து 2 மணி நேரம் வைக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா நம்ம ஹல்வா வந்து செட் ஆகிடுச்சு. 2 மணி நேரம் ஆகிடுச்சு. வாங்க இது வந்து நம்ம டீமோல்ட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எந்த பிளேட்டில் சர்வ் பண்ண போகிறீங்களோ அந்த பிளேட்டில் வச்சு அப்படியே வந்து நம்ம கவுத்துக்கலாம். ஸோ ஏற்கனவே இதில் வந்து நம்ம நெய்லாம் தடவி நல்லா க்ரீஸ் பண்ணதுனால பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவே வந்து கவுத்தோன்னே வந்துருச்சு. நம்ம ஹல்வா பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நல்லா ஜெல்லி போல் இருக்குது. சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும். வாயில் கரையிற மாதிரி இருக்கும் ஹல்வா நல்லா டேஸ்ட்டாக. ஸோ இப்போ இதை வந்து நம்ம க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து எந்த சைஸ் எந்த ஷேப்பில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து இது மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள் ஒரு பீஸ் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டான ஹல்வா ரெடியாக இருக்குது. எவ்வளோ கலர் பாருங்கள் எப்படி இருக்குது. நல்லா சூப்பராக வாசனையும் அதுக்கேற்ற மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது. பைனாப்பிள் வாசனை வந்து கமன்னு இருக்குது. பாருங்கள் நம்ம ஹல்வா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது சாப்பிடும் போதும் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வாயில் வந்து நல்லா கரையிற மாதிரி இருக்கும். ரொம்பவே டேஸ்டியான ஹல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்மளுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி ஹல்வா வந்து வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு பைனாப்பிள் கிடைக்கும் போது இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டி கிச்சனுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள்.